வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். அரசு ஊழியர்களின் பணி ஓய்வு வயது 60ஆக நிலைநிறுத்தம். லிண்டோங் டோப்லோம்பாட் ஜாம் திட்டம் இனி கட்டாயம் இல்லை. அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்சில் அறிவிப்பு. அரசு ஊழியர்களின் பணி ஓய்வு பெறும் வயதை 60ஆக நிலைநிறுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக அதன் செய்தி தொடர்பாளர் டத்தோ ஃபாமி ஃபட்சில் இன்று அறிவித்தார். தற்போதைய சூழலில் ஓய்வு வயதை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு முதியோர்கள் தொடர்ந்து சுறுசுறுப்பாக இயங்குவதால் ஓய்வு வயதை 65ஆக உயர்த்த முன்வைக்கப்பட்ட ஆலோசனைகள் மற்றும் மலேசியா ஒரு முதியோர் நாடாக மாறி வரும் புள்ளி விவரங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டில்தான் மலேசிய அரசு ஊழியர்களின் பணி ஓய்வு வயது 58இல் இருந்து 60ஆக உயர்த்தப்பட்டது என்று டத்தோ ஃபாமி சுட்டிக்காட்டினார். இதற்கிடையில் ஊழியர்களின் சம்பளத்தில் இருந்து 0.75 விழுக்காடு பிடித்தம் செய்யும் பர்கேசோ லிண்டோங் டோப்லோம்பாட் ஜாம் திட்டம் இனி கட்டாயம் இல்லை என்றும் அது உடனடியாக சுய விருப்பத்தின் அடிப்படையில் மாற்றி அமைக்கப்படுவதாகவும் அமைச்சரவை முடிவு செய்துள்ளது என்று டத்தோ ஃபாமி தெரிவித்தார். இத்திட்டத்தின் மீதான மக்களின் கருத்துக்களை பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் முன்வைத்ததை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை மனிதவள அமைச்சு விரைவில் வெளியிடும் என்றும் டத்தோ ஃபாமி தெரிவித்தார். பந்திங் பள்ளியில் நடந்த கத்திக்குத்து சம்பவத்தை தொடர்ந்து பள்ளிகளின் பாதுகாப்பு நடைமுறைகளை கல்வி அமைச்சு முழுமையாக மறு ஆய்வு செய்ய வேண்டும் என தேசிய ஆசிரியர் பணியாளர் சங்கமான NUTP பொதுச் செயலாளர் ஃபௌசி சிங்கோன் வலியுறுத்தியுள்ளார். ஆயுதங்களுடன் வன்முறையில் ஈடுபடுபவர்களை கையாள்வதற்கான பயிற்சி ஆசிரியர்களுக்கு இல்லை என்பதால் தீயணைப்பு பயிற்சிகளை தாண்டி அவசரகால நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் சிறப்பு பாதுகாப்பு பயிற்சிகளை ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று ஃபௌசி சிங்கோன் கூறினார். பாதுகாப்பு பணியாளர்களின் திறனை வலுப்படுத்த வேண்டும் என போலீசாரும் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த திங்கட்கிழமை பந்திங்கில் உள்ள பள்ளி ஒன்றில் மாணவி ஒருவர் சக மாணவியால் கத்தியால் குத்தப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து இக்கோரிக்கை எழுந்துள்ளது. யயாசன் அல் புகாரி ஊழல் வழக்கில் துணை பிரதமர் டத்தோ ஸ்ரீ அஹ்மத் ஜயிட் ஹமீடிக்கு வழங்கப்பட்ட விடுதலை செய்யப்படாமல் விடுவிக்கப்பட்ட DNAA உத்தரவை எதிர்த்து வழக்கறிஞர்கள் மன்றம் நீதிமன்றத்தை நாடியுள்ளது. அதற்கு எதிராக சட்டத்துறை தலைவர் தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை வரும் அக்டோபர் 8ஆம் தேதி கூட்டரசு நீதிமன்றத்தில் நடைபெறும் என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற வழக்கு நிர்வாகத்தின் போது சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் தங்களின் எழுத்துப்பூர்வ வாதங்களை வரும் செப்டம்பர் 23ஆம் தேதி சமர்ப்பிக்க வேண்டும் என துணை பதிவாளர் ரஹீமா ரஹீம் உத்தரவிட்டுள்ளார். இந்த தேதியை மூத்த கூட்டரசு வழக்கறிஞர் அமட் ஹனீர் மற்றும் வழக்கறிஞர்கள் மன்றத்தின் பிரதிநிதி அபிலாஷ் சுப்பிரமணியம் ஆகியோர் உறுதிப்படுத்தியுள்ளனர். சட்டத்துறை தலைவர் தான் ஸ்ரீ டுசுகி மொக்தார் மற்றும் ஜயிட் ஹமீடி தரப்பு இந்த விவகாரம் பொது நலன் சார்ந்த முக்கிய சட்ட கேள்விகளை எழுப்புவதாக கூறி முந்தைய உயர் நீதிமன்றத்தின் தள்ளுபடி தீர்ப்பை நிலைநிறுத்த கோரி தனித்தனியே மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இந்த இரு மனுக்களும் ஒரே நாளில் விசாரிக்கப்பட உள்ளன. கடந்த 2018ஆம் ஆண்டில் பக்கத்தான் ஹரப்பான் ஆட்சியை பிடித்தபோது வழங்கிய வாக்குறுதிகளில் சில இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருப்பதற்கு நாட்டில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்களும் COVID-19 தொற்றும் தான் முக்கிய காரணங்களாகும். எனினும் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் தற்போது நிலையான ஆட்சி அமைந்துள்ளதால் அந்த வாக்குறுதிகள் அனைத்தும் கால அவகாசத்துடன் முன்னுரிமை அடிப்படையில் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என ஜாசேகா தேசிய தலைவரும் இலக்கவியல் அமைச்சருமான கோபிந்த் சிங் டியோ தெரிவித்துள்ளார். ஜோஹர் மாநில தேர்தலை முன்னிட்டு பெக்கோ சட்டமன்ற தொகுதியில் ஜாசேகா சார்பில் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளராக போட்டியிடும் ஆசிரியர் தே யோக் ஜியூனை ஆதரித்து கம்பங் பாரு சாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கோபிந்த் சிங் உரையாற்றினார். கடந்த காலங்களில் 5 ஆண்டுகளில் 4 பிரதமர்கள் மாறிய அரசியல் குழப்பங்கள் 1MDB நிதி ஊழல் மற்றும் COVID-19 பேரிடரினால் நாடு கடுமையான நிதி நெருக்கடியை சந்தித்தது. இதனால் முந்தைய வாக்குறுதிகளை முழுமையாக செயல்படுத்துவதில் தேக்கம் ஏற்பட்டது என்று கோபிந்த் சிங் விவரித்தார். Orang kata, oh, you ada manifesto. Memang janji-janji tapi tidak dilaksanakan. Saya nak bagi tahu, bila kita jadi kerajaan, kita ada di kerajaan, kita angkat kerajaan, masa itu kita ada masalah kewangan. Kita baru keluar daripada masa COVID. Dalam 5 tahun, 3-4 Perdana Menteri. Sebelum daripada itu, kita ada satu Perdana Menteri yang ada skandal besar, 1MDB. Inilah yang kita kena ingat. Jadi, yes, kita ada manifesto. Dalam manifesto kita tetapkan beberapa janji yang kita nak laksanakan. Kita dalam proses laksanakan. Yang mengambil masa, we have to give priority to certain things. Itu sebab
Kita melaksanakan, tapi dalam proses. Jadi kepada semua di sini, kita kena lihat kepada kerajaan yang bekerja untuk rakyat. Kerajaan yang fikir bagaimana kita boleh membina negara yang jadi maju. தற்போது பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் ஊழலற்ற நல்லாட்சி அமைந்த பிறகு நாட்டின் மீது உலக நாடுகளுக்கு பெரும் நம்பிக்கை பிறந்துள்ளது. அதன் வெளிப்பாடாகவே கடந்த 2025 ஆசியான் மாநாட்டில் உலக தலைவர்கள் திரண்டு வந்து மலேசியாவில் முதலீடுகளை செய்ய முன்வந்துள்ளனர் என்று கோவிந்த் சிங் குறிப்பிட்டார். இத்தகைய சுபிட்சமான சூழலில் மத்திய அரசாங்கத்தின் முழுமையான ஆதரவோடு பெகோ தொகுதி மக்கள் நன்மைகளை பெற பக்காத்தான் ஹராப்பான் கூட்டணியின் வேட்பாளரான ஆசிரியர் தே யோக் ஜியூனை பேர் ஆதரவோடு வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கோவிந்த் சிங் டியோ வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் ஜாசேகா பொதுச் செயலாளர் ஆந்தனி லோ, ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பாராயுடு உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர். சமூக பாதுகாப்பு நிறுவனமான பர்கேசோவின் ஏற்பாட்டில் கடந்த ஜூன் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ள லிண்டோங் டுப்ளோம் பட்ஜாம் எனும் சந்தாதாரர்களுக்கான புதிய 24 மணி நேர பாதுகாப்பு திட்டம் குறித்து தமிழ், சீன நாளிதழ்கள் மற்றும் ஆன்லைன் ஊடக ஆசிரியர்களுக்கு இன்று சிறப்பு விளக்க உரை வழங்கப்பட்டது. கோலாலம்பூர் ஜலான் அம்பாங்கில் உள்ள இன்டர் கான்டினென்டல் ஹோட்டலில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதில் பர்கேசோ நிறுவனம் கொண்டுள்ள கடப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் அதன் வியூக மற்றும் நிறுவன தொடர்புக்கான தலைமை நிர்வாக துணை அதிகாரி எட்மண்ட் சியோங் பெக் வாங் புள்ளி விவரங்களுடன் விரிவான விளக்கங்களை அளித்தார். இத்திட்டம் பணியிடத்தில் ஏற்படும் விபத்துகள் மட்டுமின்றி வார இறுதி நாட்கள், விடுமுறை நாட்கள் மற்றும் வீட்டில் இருக்கும்போது ஏற்படும் வேலை சாராத விபத்துகளுக்கும் சந்தாதாரர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் மருத்துவ செலவு, தற்காலிக அல்லது நிரந்தர பணி இயலாமை நிதி உதவி போன்ற சிறந்த அனுகூலங்களை வழங்குகிறது என்பதை எட்மண்ட் சியோங் விவரித்தார். அதேவேளையில் இத்திட்டத்தின் கீழ் மலேசியாவிற்கு வெளியே நடக்கும் விபத்துகள், நாள்பட்ட நோய்கள் மற்றும் சட்டவிரோதமான குற்றச் செயல்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு சலுகைகள் பொருந்தாது என்பதையும் அவர் விளக்கினார். மேலும் பர்கேசோவிடம் சமர்ப்பிக்கப்படும் இழப்பீட்டு கோரிக்கைகள் எவ்வாறு முறையாக பரிசீலிக்கப்பட்டு விசாரிக்கப்படுகின்றன, கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட இழப்பீடுகளின் விவரங்கள் மற்றும் கோரிக்கைகளில் ஏதேனும் முறைகேடுகள் கண்டறியப்பட்டால் சட்ட ரீதியாக எடுக்கப்படும் வழக்கமான நடவடிக்கைகள் குறித்தும் அவர் மென்மையாக விவரித்தார். சுமார் 30 ஊடக ஆசிரியர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் பர்கேசோவின் தொடர்பு மற்றும் நிறுவன விவகார பிரிவின் தலைமை அதிகாரி இன்ச்சி ரோசாய்மி மா ரோசலி, பர்கேசோவின் அனுகூலங்கள் பிரிவின் தலைமை அதிகாரி இன்ச்சி முஸ்தபா ட்ரமான், ஊடக பிரிவு அதிகாரி வி குமார் வீரன் மற்றும் பல முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் என அரசாங்கம் இன்று அறிவித்துள்ளது. அதன்படி மானியமற்ற ரான் 97 பெட்ரோல் 1 லிட்டர் 4 ரிங்கிட்டாகவும், ரான் 95 பெட்ரோல் 1 லிட்டர் 3 ரிங்கிட் 37 சென்னாகவும் மற்றும் டீசல் விலை 1 லிட்டர் 3 ரிங்கிட் 97 சென்னாகவும் மாற்றம் இன்றி அப்படியே நீடிக்கின்றன. அதேவேளையில் பூடி 95 திட்டத்தின் கீழ் மானிய விலையிலான ரான் 95 பெட்ரோல் 1 லிட்டர் 1 ரிங்கிட் 99 சென்னாகவும், பூடி டீசல் திட்டத்தின் கீழ் மானிய டீசல் 1 லிட்டர் 2 ரிங்கிட் 10 சென்னாகவும் தொடர்ந்து விற்பனை செய்யப்படும். மேலும் மானிய கட்டுப்பாட்டு முறையின் கீழ் பெட்ரோல் 1 லிட்டர் 2 ரிங்கிட் 5 சென்னாகவும், டீசல் 1 லிட்டர் 2 ரிங்கிட் 15 சென்னாகவும் எவ்வித மாற்றமும் இன்றி அதே விலையில் நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜோஹர் மாநில தேர்தலில் பெகோ சட்டமன்ற தொகுதியில் பக்காத்தான் ஹராப்பான் சார்பில் போட்டியிடும் தாம் இத்தொகுதிக்கு புதியவர் என்றும் திடீர் என தோன்றியவர் என்றும் கூறப்படும் குற்றச்சாட்டுகளை வேட்பாளர் தே யோக் ஜியோன் வன்மையாக மறுத்துள்ளார். ஜாசேகா கட்சியை சேர்ந்த கணித பாட ஆசிரியரான தே யோக் ஜியோன் நேற்று பெகோ சட்டமன்ற தொகுதியில் கம்போங் பாரு சாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போது தன் மீதான விமர்சனங்களுக்கு அதிரடியாக பதிலடி கொடுத்துள்ளார். என்னை பற்றியும் பெகோ தொகுதியின் வரலாற்றை பற்றியும் முழுமையாக தெரியாதவர்கள்தான் இத்தகைய உண்மைக்கு மாறான புகார்களை என் மீது முன்வைத்து வருகின்றனர். கடந்த 2018ஆம் ஆண்டில் பெகோ சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய லாபீஸ் நாடாளுமன்ற தொகுதியில் நான் கிராம தலைவராகவும் பின்னர் சமூக தலைவராகவும் நியமிக்கப்பட்டதை இவ்வேளையில் நினைவூட்ட விரும்புகிறேன் என்று தே யோக் ஜியோன் குறிப்பிட்டார். Election dia baru keluar, tak pernah muncul pun dekat kawasan kita. Ini sekarang saya nak jawab soalan-soalan begini. Saya sebagai seorang ketua masyarakat Cina pada tahun 2018 hingga awal tahun 2020 di kawasan Labis. Saya dilantik sebagai seorang ketua masyarakat. Saya melakukan banyak
saya kerja, saya menjalankan program-program. Di sini kan ada orang Labis, mereka tahu saya Cikgu Iti ini sangat rajin. Saya menolong kita punya orang kampung yang miskin. Kita memohon KPKT, kita buat rumah, buat atap, buat dinding. Kita bawa pesakit ke hospital. Kita menjalankan program perayaan. Kita buat program gotong royong dan sebagainya. கடந்த 8 ஆண்டு காலமாக தொகுதி மக்களின் சேவையுடன் தம்மை முழுமையாக ஐக்கியப்படுத்திக் கொண்டுள்ளதாக கூறிய அவர், வறிய நிலையில் உள்ள மக்களுக்கு உதவுவது, சேதமடைந்த வீடுகளை பழுது பார்த்து கொடுப்பது, நோயினால் அவதியுறுபவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சேர்ப்பது மற்றும் விழா காலங்களில் வசதி குறைந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவது என பல சமூக பணிகளில் தாம் பெரும் பங்காற்றியிருப்பதை விளக்கினார். எனவே நான் இந்த தொகுதிக்கு புதியவள் அல்ல, உங்களில் ஒருத்தி. மத்திய அரசாங்கத்தின் நல்லாட்சியோடு இணைந்து புக்கோ தொகுதியின் கல்வி மற்றும் பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வரவிருக்கும் தேர்தலில் வாக்காளர்கள் அனைவரும் எனக்கு பேராதரவு வழங்கி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தேயோக் ஜியோன் தனது உரையை உணர்ச்சி பூர்வமாக நிறைவு செய்தார். விமான கட்டணங்களை நிலைப்படுத்தவும், குறிப்பாக சரவா மாநில மக்களுக்கு பயனளிக்கும் வகையிலும் கோலலம்பூர் குச்சிங் வழித்தடத்திற்கான ஒரு வழி விமான கட்டணத்தை ஆண்டு முழுவதும் 375 ரிங்கிட்டாக ஏர் போனியோ விமான நிறுவனம் தக்க வைத்துக் கொள்ள உள்ளது. கடந்த 6 மாத கால விமான கட்டண தரவுகள், எரிபொருள் விலை ஏற்ற இறக்கங்கள் மற்றும் இதர விமான நிறுவனங்களின் கட்டண ஒப்பீடுகளுக்கு பிறகே இந்த 375 ரிங்கிட் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டதாக அதன் தலைமை நிர்வாக அதிகாரி மெகாட் அர்டியான் வீரா அமினுடின் இன்று தெரிவித்தார். செப்பாங் KLIA டெர்மினல் 1 மற்றும் கூச்சிங் அனைத்துலக விமான நிலையம் இடையே தினமும் இருமுறை இந்த சேவை இயக்கப்படுகிறது. இதன் தொடக்கமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள சரவா கு சயாங் திட்டத்தின் கீழ் அனைத்து கட்டணங்களும் உள்ளடங்கிய எக்கானமி வகுப்பு ஒரு வழி பயண கட்டணம் 375 ரிங்கிட்டாகவும், வர்த்தக வகுப்பு கட்டணம் 736 ரிங்கிட்டாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னாய் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக கடந்த 4 ஆண்டுகள் 2 மாதங்கள் தாம் ஆற்றிய மக்கள் சேவையே வரவிருக்கும் தேர்தலில் தமது வெற்றிக்கு மிக முக்கிய அடித்தளமாக அமையும் என சென்னாய் தொகுதியில் ஜாசிகா சார்பில் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளராக போட்டியிடும் வோங் போர்யாங் உற்சாகத்துடன் தெரிவித்துள்ளார். ஜோஹர் மாநில தேர்தலில் ஜாசிகா சார்பில் சென்னாய் தொகுதியை தற்காக்க போட்டியிடும் வோங் போர்யாங் தொகுதி வாக்காளர்களை நேரில் சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தாம் மக்களை சந்தித்து ஆதரவு கோரிய போது அவர்கள் தமக்கு வழங்கி வரும் பேராதரவும் வரவேற்பும் பெரும் உற்சாகத்தையும் புதிய தெம்பையும் தருகிறது. தொகுதி மக்களின் நல்வாழ்விற்காகவும் சென்னாயின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்காகவும் தாம் ஆற்றிய அர்ப்பணிப்பு மிக்க சேவையை மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என்று தாம் நம்புவதாக வாங் போர்யாங் குறிப்பிட்டார். Saya Wong Boyang, calon Pakatan Harapan bagi L52 Senai. So far saya kempen, saya rasa sambutan memang amat baik kepada saya kerana saya sebagai incumbent atau mantan adun Senai di sini, jadi saya memang ada keyakinan untuk mempertahankan kerusi ini kerana sepanjang rekod perkhidmatan saya dalam 4 tahun 2 bulan ini, saya telah memberi inisiatif dan juga perkhidmatan terbaik saya kepada warga Senai, dan saya percaya mereka akan juga akan menyokong saya dan juga menyokong polisi-polisi manfaat yang dibawa oleh kerajaan Madani khasnya daripada PMS Dato' Sri Anwar Ibrahim. நான் தொகுதிக்கு செய்த நற்பணிகளின் உண்மையான அளவுகோலாக வரவிருக்கும் சனிக்கிழமை தேர்தல் அமைய உள்ளது. எனவே செனாய் தொகுதி வாக்காளர்கள் அனைவரும் எவ்வித தொய்வுமின்றி திரளாக வந்து பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணிக்கும் எனக்கும் உங்களது பேராதரவை வழங்கி என்னை மீண்டும் அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வோங் போர்யாங் மிக உருக்கமாக கேட்டுக் கொண்டுள்ளார். மலேசிய கலை படைப்புகள் அனைத்துலக சந்தையில் போட்டியிட வேண்டும். கலைஞர்களும் ஒரு சிறந்த தொழில் முனைவோரே என தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டத்தோ ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளார். மலேசியாவின் புகழ்பெற்ற ஹிப்ஹாப் கலைஞர் யோகி பி அவர்களின் இசை ஒளிப்பதிவு கூடத்திற்கு நேற்று நேரில் சென்றிருந்த அமைச்சர் ஸ்டீவன் சிம் அவரது தொழில் சார்ந்த அணுகுமுறைகளை பாராட்டி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். 1990களில் பொய்டிக் அமோ குழுவில் இருந்து இன்று வரை மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, லண்டன் என
அனைத்துலக அளவில் யோகி பியின் தமிழ் இசை பயணம் தடம் பதித்துள்ளது. அவர் உண்மையாகவே உலகிற்கு சென்ற மலேசியாவின் ஏற்றுமதி தயாரிப்பு ஆவார் என்று அமைச்சர் ஸ்டீவன் சிம் புகழாரம் சூட்டினார். யோகி பி புகழ்பெற்ற ஒரு பெரிய கலைஞராக இருந்தாலும் சொந்தமாக ஸ்டுடியோ, தயாரிப்பு நிறுவனம் மற்றும் புதிய ஆல்பம் திட்டங்களுடன் ஒரு தொழில் முனைவோராக அவர் செயல்படுவது பாராட்டுக்குரியது. யோகி பி தனது புதிய திட்டத்திற்காக தெக்கூன் நேஷனல் அமைப்பின் ஸ்பூமி நிதியுதவிக்கு விண்ணப்பித்திருந்தார். கடந்த ஜூன் 26 விண்ணப்பித்து எவ்வித அரசியல்வாதிகளின் சிபாரிசும் இன்றி கடந்த ஜூலை 1 அவரது நிதியுதவி முற்றிலும் வெளிப்படையான முறையில் தெக்கூன் நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்று ஸ்டீவன் சிம் சுட்டிக்காட்டினார். தகுதி வாய்ந்த சிறு வணிகர்கள், இளைஞர்கள், மகளிர், கூட்டுறவுகள் மற்றும் கலைஞர்கள் என யாராக இருந்தாலும் அரசியல் பின்னணியின்றி தங்களின் அமைச்சு தொடர்ந்து நேரடியாக உதவும் என்று அமைச்சர் ஸ்டீவன் சிம் இச்சந்திப்பின் போது உறுதியளித்தார். ஜொஹோர் நகரி சம்பிலான் மாநில தேர்தல்களில் சீன வாக்காளர்கள் திரளாக வாக்களிக்க வேண்டும் என மலேசிய சீன சங்கங்களின் கூட்டமைப்பான ஹுவாசோங் அழைப்பு விடுத்துள்ளது. நாட்டின் 2வது பெரிய இனக்குழுவான சீன சமூகத்திற்கு தேர்தலில் பெரும் செல்வாக்கு உள்ளது என்பதை உணர்ந்து கடமையாற்ற வேண்டும் என ஹுவாசோங் தலைவர் லிம் காஸ்வான் தெரிவித்துள்ளார். அரசியல் சோர்வு இருந்தாலும் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் வெளிநாட்டு வாக்குப்பதிவை எளிதாக்க தூதரகங்கள் மூலம் தபால் வாக்குகளை பெறும் வகையில் தேர்தல் ஆணையம் சட்ட திருத்தம் செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் ரசாக் வரும் ஜூலை 31 அன்று நடைபெறும் மலேசிய வழக்கறிஞர்கள் மன்றத்தின் மேல்முறையீட்டு விசாரணையில் நேரில் கலந்து கொள்ள மேல்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. SRC இன்டர்நேஷனல் வழக்கில் நஜீப்பின் சிறை தண்டனை மற்றும் அபராதத்தை குறைத்த மன்னிப்பு வாரியத்தின் முடிவை எதிர்த்து வழக்கறிஞர்கள் மன்றம் இந்த மேல்முறையீட்டை தொடுத்துள்ளது. நஜீப்பின் வழக்கறிஞர் விடுத்த கோரிக்கையை ஏற்று அவரை அன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு சிறைத்துறைக்கு உத்தரவிடும் சட்டப்பூர்வ கட்டளையை 3 நீதிபதிகள் கொண்ட குழு இன்று பிறப்பித்தது. மன்னிப்பு வாரியத்தின் முடிவுக்கு எதிராக வழக்கறிஞர்கள் மன்றம் தொடர்ந்த நீதித்துறை மறு ஆய்வு மனுவை கடந்த 2024 நவம்பரில் உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்த நிலையில் தற்போது இந்த மேல்முறையீடு நடைபெறவுள்ளது. பண்டார் சன்வேயில் உள்ள உணவகம் ஒன்றில் இன்று அதிகாலை ஏற்பட்ட மோதலில் 3 ஆடவர்கள் காயமடைந்துள்ளனர். ராக் கேஃபே உணவகத்தில் நடந்த இந்த சம்பவம் குறித்து காலை 6:16 மணிக்கு போலீசாருக்கு புகார் கிடைத்ததாக சுபாங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் ஒன் அஸ்லான் ஒன் மாமாட் தெரிவித்தார். இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தவறான புரிதலே இந்த மோதலுக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஆயுதங்களுடன் கலவரத்தில் ஈடுபட்டதாக இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வரும் வேளையில் சம்பந்தப்பட்ட நபர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் இதுகுறித்து வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். பஹாங் குவாந்தான் தமன் ஸ்ரீ மகோதா ஜயாவில் உள்ள மாடி வீட்டில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் 60 வயது மதிக்கத்தக்க மாற்றுத்திறனாளி முதியவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இன்று காலை 9:30 மணியளவில் தீயணைப்பு துறைக்கு அவசர அழைப்பு வந்ததாக பஹாங் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் இயக்குநர் ராசாம் தாஜா ரஹீம் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பாளர்கள் வீட்டின் முன்பக்க கதவையும் இரும்பு கிரிலையும் உடைத்து உள்ளே நுழைந்தனர். வீட்டின் வரவேற்பறையில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் அங்குள்ள ஒரு அறையின் படுக்கையில் ஜி வைத்தியலிங்கம் என்ற முதியவர் மயங்கிய நிலையில் அமர்ந்திருந்தவாறே கண்டெடுக்கப்பட்டார். அவரது உடலில் எவ்வித தீக்காயங்களும் இல்லை என்றும் அடர்ந்த புகையை சுவாசித்ததால் ஏற்பட்ட மூச்சு திணறல் காரணமாகவே அவர் உயிர் இழந்துள்ளார் என்றும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தீ விபத்தின் போது வீட்டில் தனியாக இருந்த அவர் தப்பிக்க முயன்றும் அடர்ந்த புகையினால் வெளியேற முடியாமல் போயிருக்கலாம் என நம்பப்படுகிறது. இத்தீ விபத்தில் வீட்டின் 15 விழுக்காடு பகுதிகள் சேதமடைந்துள்ளதுடன் விபத்துக்கான உண்மையான காரணம் குறித்து தடயவியல் துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.